வணக்கம். களத்து தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் பாரம்பரியமாக செய்வாங்க. பச்சை அரிசி ஒரு ஆளாக்கு, புழுங்கல் அரிசி ஒரு ஆளாக்கு, அரை ஆளாக்கு உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து அலசிட்டு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கணும். இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி அலசி ஊற வைக்கணும். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் சேர்த்து அரைக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ இது அரைப்பட்டுடுச்சு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து 1 நிமிஷம் அரைச்சா போதும். இப்போ அள்ளிடலாத. இப்போ மாவை அள்ளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா புளிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சிருக்கும் பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. மேலே இந்த மாதிரி பொங்கி வரணும். அப்போ தான் தோசை இட்லி மிருதுவாக இருக்கும். இப்போ தோசைக்கு தேவையானவெல்லாம் பார்க்கலாம். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இனிப்புக்கு வெல்லம், கருப்பட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக நச்சு எடுத்துக்கோங்க. கல் மண் இல்லாததாக சுத்தமாக பார்த்து வாங்கணும். இதுக்கு பாகு காய்ச்சி சேர்க்க முடியாது, அது நல்லா இருக்காது. தேவையான அளவு தேங்காய் பூ. தேவையான அளவுனா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ தோசையில் அந்த அளவு தூவிக்கலாம். நெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதுவும் தேவையான அளவு தான். சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் கொஞ்சம். சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளையும் வெள்ளத்தில் சேர்த்து கலந்து விடணும். தேங்காய் பூயும் இதிலே சேர்த்து கலந்துக்கலாம். நிறைய கலந்துட வேண்டாம். தோசை சுட சுட கலந்துக்கலாம். வெல்லம் மிஞ்சிருச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க, வட்டமான தோசைக்கல். அப்போ தான் தோசை ஒரே மாதிரி வரும். இதுக்கு 2 தோசை சேர்த்து ஒட்டணும். அதனால் ஒரே மாதிரி சுடணும். வேறு வேறு அளவில் சுட்டோம்னா முன்ன பின்ன மாறிடும். இந்த மாதிரி உள்ள வட்டம் வர்றதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவை நல்லா கலந்து விடணும். இப்போ ஒவ்வொரு தோசையாக ஊற்றலாம். தோசைக்கல் காஞ்சதும் ஒரே மாதிரி தோசை ஊற்றி எடுக்கணும். எண்ணெய் தடவ வேண்டாம். நான்ஸ்டிக்னால எண்ணெய் தடவ வேண்டாம். மேலே எண்ணெயாவது நெய்யாவது ஊற்றிக்கோங்க. தோசையை முழுதாக வேக வைக்கக்கூடாது. 3/4 வேக்காடு வந்ததும் எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் மாவுத்தன்மை இருக்கையில் எடுத்துடணும். எடுத்து தனியாக எடுத்த மாதிரியே அப்படியே வைக்கணும். திருப்பி வச்சிடக்கூடாது, இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போ அதே அளவு உள்ள தோசை மறுபடியும் ஊற்றணும். ஊற்றி முடித்ததும் நம்ம கலந்து வச்சுருக்கிற வெல்லம், தேங்காய் பூவெல்லாம் சேர்த்து தூவிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தூவிக்கலாம். தூவி முடித்ததும் இந்த தோசையை அது மேலே வச்சு மூடிடணும். மேலே ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக அமுக்கி விடணும். அப்போ தான் ஒட்டிக்கும். மேலாப்பில் எண்ணெய், நெய் எது வேணாலும் விடலாம். கீழே உள்ள தோசை வேகிற அளவு மிதமான சூட்டில் வேக விடணும். வெந்ததும் திருப்பி விடணும். திருப்பி கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுக்கணும். முதல்ல ஊற்றின தோசையை அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடணும் ஒரு தட்டில். திருப்பி வச்சிடாதீங்க, ஒட்டிக்கும்.
இந்த தோசை வந்து நல்லா மிருதுவாக பஞ்சு பஞ்சாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வரும் உள்ளேலாம். கலத்து தோசை ரெடி ஆயிடுச்சு. நன்றி.